இப்போ அருண் வந்த பிறகு தான் இப்போ டக்குன்னு 2-3 என்கவுண்டர் நடக்குது. ரவுடிகளுக்கு புரிய மொழியில் பதில் சொல்கிறாரு. இதெல்லாம் கம்மிங்கிற நான். இப்போ 3 மர்டர் கேஸ் இருக்குது திருவேங்கடம் மேலே. 3 பேரை கொலை பண்ணியிருக்கான். 4 கேஸ் நிலுவையில் இருக்குது. கொலை முயற்சி, வழிப்பறி. அப்போ இவன் சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம்? அண்ணாமலை கேட்குற கேள்விக்கு என்ன சொல்லுவீங்க? அவரா வாலண்டியரா சரண்டைறாங்க கொலை செஞ்சுட்டு, அப்படி இருக்கவர் எப்படிங்க தப்பிக்க முயல்வாரு அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க, அதாவது அவரும் காவல்துறை அதிகாரி. அவர் இது மாதிரி எத்தனை இதே மாதிரி எத்தனை குற்றவாளிகள் கொண்டு நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாரு சொல்லுங்க அவரை. அவருக்கு ஒரு நீதி வடிவேல் சொல்கிற மாதிரி, அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, தனக்கு வந்தால் ரத்தமா? இவர்கள் கொடூர குற்றவாளிகள். யார்? கூலிக்கு ஒரு உயிர் எடுக்கிறவன் அவனுக்கு என்ன போய் ஜனநாயகம் பார்க்கணும்? அவனுக்கு என்ன ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கணும்? எடப்பாடி சிபிஐ விசாரணை வேணும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படின்றார். சரி, ஸ்டெர்லைட்டுக்கு என்ன விசாரணை வேணும்? ஒரு முதலமைச்சர் இருந்த காலத்தில் குறிபாத்து சொல்கிறான். சுட்டானா? ஸ்னோலினான்னு ஒரு கல்லூரி மாணவியை ஒரு காவல்துறை அதிகாரி வாயில் துப்பாக்கி வச்சு மூளை வெளியெடுத்தார். அப்போ எடப்பாடி எங்கே போயிருந்தார்? டிவியை பார்த்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டார். எதை பார்த்து? டிவியை பார்த்தா. அப்போ இதை கேட்பதற்கு எடப்பாடிக்கு 1% கூட தகுதி இல்லை. இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் என்ன தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆம்ஸ்ட்ராங் கொலைகளுக்கு இந்த கும்பலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குது. சரி, அது புரியுது. அப்போ ஆருத்ரா அதில் எந்த வகையில் சம்மந்தப்படுதுன்னு நான் கேட்குறேன். இல்லை, ஆருத்ராவும் ஒன்று முழுசாக ஆருத்ரான்னு சொல்ல முடியாது. ஆருத்ராவும் ஒன்று. ஆருத்ராவுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா பல 1000 கோடி ரூபா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பல எதிரிகளை சம்பாதிச்சது. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த 11 பேரில் நேற்று திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். அந்த என்கவுண்டருக்கு காவல்துறை சொல்கிற காரணங்கள் நம்பும்படியாக இல்லை, எதையோ மறைப்பதற்காக இப்படி ஒன்று செய்யப்பட்டிருக்கு. காவல்துறையில் வாலண்டியராக சரணடைஞ்சவங்க எப்படி தப்பிக்க முயற்சி செய்வார் அப்படின்னு கேள்விகள் எழுப்புறாங்க. என்ன நடந்திருக்கு? இல்லை, இப்போது திருவேங்கடம் என்கவுண்டரு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முதல் முடிச்சா அல்லது கடைசி முடிச்சா, இதுதான் அனைவருக்குமான சந்தேகம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்பது இந்த புன்னை பாலா இந்த 11 பேர் கொண்ட குழுவை இயக்கியது யார்? இவர்களாக சுயமாக சிந்தித்து திட்டம் போட்டு இயங்கினார்களா? ஏன்னா இவர் எல்லாருமே ப்ரொஃபஷனல் கூலிக்கு கொலை செய்கிற நபர்கள். யாராவது இயக்குனாதான் பண்ணுவாங்க. ஆமாம். ஏன்னா இவர்களை 11 மாதம் 12 மாதம் இவர்களை வழக்கு நடத்தணும். வழக்கு நடத்துறதுக்கு பணம் கொடுக்கல, உள்ளே போயிடுவான். இவன் பூராமே சமூக விரோதி. 24 மணி நேரம் தண்ணி அடிப்பான், விபச்சார பெண்கள்கிட்ட போவான், அப்புறம் உல்லாசம் ஊர் சுற்றுவான். இவர்களுக்கு குறைந்தபட்சம் மாதம் 1 லட்சம் 2 லட்ச ரூபா கொடுக்கணும். 11 பேருக்கு எவ்வளவு? குறைந்தபட்சம் 11 லட்ச ரூபா கொடுக்கணும். இல்லை 10 கோடி ரூபா கை மாறிச்சு அப்படின்னா இருக்கலாம். அதுதான் இப்போ இந்த திருவேங்கடம் என்கவுண்டர். நீங்கள் என்கவுண்டர்னால் முதல்ல யாரை பண்ணியிருக்கணும்? புன்னை பாலு தான் பண்ணியிருக்கணும். திருவேங்கடத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன? அப்போ திருவேங்கடத்துக்கு இந்த கொலையில் என்ன சம்பந்தம்? திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் செய்த பிறகு காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கொலை நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியே விடுறாங்க. இது எங்கே கொடுத்துருக்கணும்? நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கணும். அப்போது நீதிமன்றத்திற்கு போவதற்கு முன்பே ஏதோ இங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்கவுண்டரை நியாயப்படுத்துறதுக்காக அந்த சிசிடிவி காட்சியை வெளியிட்டிருக்காங்க. அப்போது இப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. யார்? எடப்பாடி சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு. இதுக்கு அரசு தரப்பு எந்த பதிலையும் சொல்லலை. அப்போது
11 குற்றவாளிகள், 11 குற்றவாளிகளை நீங்கள் ஆற்காடு சுரேஷ் இறந்து இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமாக நீங்கள் என்னுடைய அண்ணன் பிறந்த நாளில் பழி வாங்குவேன்னு சொல்கிறார். யார்? பொன்னைபாலு. அந்த அளவுக்கு இந்த ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னைபாலு ஒரு பெரிய பொருளாதார பலமானவர் இல்லை. இவர் தேதி குறித்த அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்கிற அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங்கும் பலவீனமான ஆள் இல்லை. நீங்கள் அப்போ 2016 நடந்த கல்யாணம் பல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கலந்துருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கல்யாணம். ஆமாம். இப்போ 2வது ஆம்ஸ்ட்ராங்கு தன்னுடைய எதிரி ரவுடிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கடைசி நேரத்தில் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. மேற்கொண்டு பிரச்சனை வேணாம், முடிச்சுக்கலாம். இந்த திண்டுக்கல் மோகன்ராம போன்ற பல ரவுடிகளுக்கு கூப்பிட்டு மினிமம் 1 கோடி, ஏப்பா உனக்கு எனக்கு பகைய வேண்டாம், எல்லாத்துக்கும் வச்சுக்கோ. இப்படி கடைசி காலத்தில் அமைதியாக வாழ முயற்சி செஞ்சுருக்கார். இந்த அமைதியாக வாழ முயற்சி செய்த பொழுது இவருக்கு ரியல் எஸ்டேட் சொத்து மதிப்பு அண்ணா நகர 6th அவென்யூவில் கௌரி சங்கர், ஆம்ஸ்ட்ராங், புரசே ரங்கநாதன் 3 பேர் தான் ரியல் எஸ்டேட்டு பார்ட்னர்கள். இவர்களுக்கு போதுங்கிற அளவுக்கு பணம் வந்துடுச்சு. போதுங்கிற அளவுக்கு பணம் வந்துருச்சு, நிலம் வந்துருச்சு, இடம் வந்துருச்சு, செல்வாக்கு வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. வந்த பிறகு பழைய வாழ்க்கைக்கு ரிவர்ஸில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அதனால் இப்போ என்ன, இதில் கௌரி சங்கர் அதிகமாக தெரியாது, புரசே ரங்கநாதன் அதிகமாக தெரியாது. நிறைய தலித் இளைஞர்களுக்கு யாரை தெரியும்? ஆம்ஸ்ட்ராங் தான். அப்போ ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் படிக்க வைக்கிறாரு, எல்லாருக்கும் பண உதவி செய்கிறாரு, ரவுடிகளுக்கு கோடி ரூபா கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆகிறாரு. அப்போது இவ்வளவு வலுவான ஒரு நபர், எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட இன்றைக்கி 3 பேர் ரியல் எஸ்டேட் பண்ணதில் பணம் பற்றாக்குறையே இல்லை. பல தலைமுறைகளுக்கு தேவையான பணம் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு 50 பேரோட எப்போவுமே போகக்கூடிய அரசியல் கட்சியில் பதவி வாங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் கல்யாணம் செய்கிற ஒரு ஆம்ஸ்ட்ராங்க ஒரு சாதாரண ஒரு ரவுடி கும்பல் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இன்றைக்கி உன்னை கொன்னுருவேன்னு இல்லை, இன்னைக்குன்னு இல்லை, அவர் ஒன்று நினைவு தினம் இல்லை பிறந்த தினம் 2 அது வரைக்கும் நாங்கள் வச்சுருந்தோம். இது அப்படி அவன் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ரவுடி கும்பலாக இருந்தால் ரைட், ஒரு தெருவில் வெட்டிட்டு போயிடலாம். இதை போன்ற கூலிக்கு கொலை செய்கிற 6-7 வழக்கு இருக்கிற ரவுடி கும்பலாக இருந்தால் போகிற போக்கில் வெட்டிட்டு போயிடலாம். ஆம்ஸ்ட்ராங் அதையெல்லாம் தாண்டி வந்த நபர். இவரை அவ்வளவு எளிதாக நேரம் குறித்து கொலை செய்ய முடியாது. அப்போது யார் அவர்களுக்கு பின்னணி? அப்போ ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழின்ற கான்செப்டை நம்பும்படியாக இல்லைன்றீங்க? இல்லை. ஆருத்ரா ராஜசேகர், அந்த பக்கம் ஆற்காடு சுரேஷ், ஹாரிஸ் பாஜக, இதையும் தாண்டி இதுவும் இருக்கலாம். இதையும் தாண்டியும் ஒரு பெரிய பின்னணி கொண்ட ஒரு அதிகார மட்டம்தான் இந்த கொலை செஞ்சுருக்க முடியும். அவர்களுடைய கூலிப்படை தான் இந்த 11 பேர். சிலர் அண்ணாமலையும் முடிச்சு போகிறாங்களே சார்? இல்லை, அதான் இல்லைங்க. அண்ணாமலை ஒரு அரசியல்வாதியை தவிர அவர் இது போன்ற கொடிய கூட்டத்தெல்லாம் யோசிக்கக்கூடிய ஆளே இல்லை. ஏன்னா அவருக்கு பணம் கொட்டுது, டெல்லி அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. எப்போ வேண்டுமானாலும் பிரைம் மினிஸ்டரோட பேச முடியும். அவர் இப்படியெல்லாம் இறங்கி போவாருங்களா தான் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. நீங்கள் போகிற போது தான் கொளுத்தி போடலாமே தவிர 2-3 பேர் திமுக காரன் சொல்கிறாங்க. திமுகவும் இதில் இறங்கி கொலை செய்கிற அளவுக்குலாம் கட்சி இல்லை. ஏன்னா இந்த 3 பேர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு திமுக இணைஞ்சிருக்கலாமே தவிர, போலீஸ் தப்பிச்சுக்கிறதுக்கு இணைஞ்சிருக்கலாமே தவிர, திமுக தான் இதை செய்ய வச்சதுன்னு இதையும் சொல்ல முடியாது. நீங்கள் பிஜேபி இணையதளத்தில் போடுறாங்க திமுக 3 பேர். நீங்கள் அதே மாதிரி பாஜக சேர்ந்த பாஜக இருக்கான், அதிமுக இருக்கான், பல கட்சிகள் இருக்கான். ஏன் இருக்கான்னா அவனுக்கு தொழில் வேற, அடைக்கிறதுக்கு ஒரு கட்சி, ஒரு லேபிள் வேணும். இதுதானே தவிர பாஜக அண்ணாமலையும் இல்லை, திமுக குற்றவாளியும் இல்லை, திமுக G2 எல்லாம் 30,000-40,000 கோடி போயிட்டுருக்கு. அவர்கள் இது போன்ற மலிவான விஷயங்களுக்கெல்லாம் ஆட்களே அல்ல. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை
அமைதியாக வாழ ஆரம்பிச்சிட்டார். எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாருக்கும் செட்டில்மெண்ட்டு. அப்போது இது வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை வருது. எப்படின்னா திருமாவளவனும் அதான் சொல்றாரு, உண்மை குற்றவாளிகளை கண்டறியன்றாரு. திருமாவளவனும் சொல்றாரு, பகுஜன் சமாஜ் கட்சியும் சொல்லுது உண்மை குற்றவாளிகளை கண்டறியணும் அப்படின்னு. பலரும் அதை சொல்றாங்க. யார் அப்போ யார்? காவல்துறை தான் இதை கண்டுபிடிக்கணும். காவல்துறை நேர்மையான அதிகாரிகள் தான் எல்லாருமே. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்? ராமஜெயம் மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. கேஎன்ஆர் ராமஜெயம் மாதிரி இதை பார்க்க வேண்டியது இருக்குது. திருநெல்வேலி ஜெயக்குமார் தனசிங்கை போல பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது இது தமிழ்நாடு சாபக்கேடா? தமிழ்நாடுக்கு இது சாபக்கேடா? இப்போ இந்த இந்த இவ்வளோ பெரிய சக்தி அரசியல் மறைஞ்சிருக்கா, இல்லை அதிகாரத்தில் மறைஞ்சிருக்கா, இல்லை அதாவது பெரிய ஒரு 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி 10,000 கோடி ரூபா வைத்திருக்கக்கூடிய ஏதாவது வடநாட்டு சக்தியா? இப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஒரே விடை புலனாய்வு தான். இந்த 11 பேர் 17 ஒரு ஆள் செத்து போயிட்டான். 10 பேர் தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்கடா சுரேஷ் தம்பி புன்னைபாலு. இவர்களிடம் தான் ரகசியம் இருக்குது. அதாவது மாதம் 1 லட்ச ரூபா போட்டால் 11 லட்ச ரூபா வேணும். 2 லட்ச ரூபா போட்டால் 25 லட்ச ரூபா மாதம் வேணும். மாதம் 25 லட்ச ரூபாய்ன்னு நீங்கள் ஒரு வருஷம் இவர்களை மெயின்டைன் பண்ணாலே எவ்வளோ ஆச்சு? மாதம் 25 லட்ச ரூபானா 10 மாதத்துக்கு சொன்ன மாதிரி 3-4 கோடி ஆகிப்போச்சு. 3-4 கோடி கொடுக்காம இந்த கும்பலை மெயின்டைன் பண்ண முடியாது. சரி, இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? ஆற்காடு சுரேஷோட மனைவி வந்து பாஜகவில் இருக்காங்க. ஸோ வந்து இப்போ பொன்னை பாலு இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. இப்போ ஆருத்ரா விவகாரத்தில் ஏற்கனவே ஹரிஷ் சம்மந்தப்பட்டிருந்தார். ஸோ இது அந்த நெட்வொர்க்கில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆருத்ராவுக்கு ஆதரவாக பாஜக டீம் செயல்பட்டது, ஆருத்ராவில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஆம்ஸ்டாங் செயல்பட்டார், அதில் தான் பகை வந்துச்சு அப்படின்னு இப்படி ஒரு தியரியை கொண்டு வந்து உருவாக்குறாங்களே. இந்த தியரி வந்து நம்ம எடுத்துக்கிறது நம்புறதா வேணாமா? இல்லை, அதாவது தனசேகர் இந்த பக்கம் இருக்கார் சார், ராஜசேகர் ஆம்ஸ்டாங்கு பக்கம் இருக்கார், அந்த பக்கம் ஹாரிஸ் இருக்கார். 2 பேரும் 2 பக்கம் இருக்காங்க. இதில் 2 பேர்ட்டையும் பாதி பணம் இருக்குது. ராஜசேகர்கிட்ட இப்போ அடித்து 5000 கோடியில் இவர்கிட்ட பாதி பணம் இருக்குது, அவர்கிட்ட பாதி பணம் இருக்குது. இவர் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்க போகிறாரு. ஹாரிஸ் எவ்வளோ கேட்டாலும் பிஜேபி கொடுக்க போகிறாரு. 2வது ஆற்காடு சுரேஷ் இருக்கிற பொழுது பாதிக்கப்பட்டவனுக்கு பணம் தலித் குடும்பங்களுக்கு நிறைய அதில் ஏமாந்துருக்கு, அதிகாரிகள் ஏமாந்துருக்கா இதில் ஆருத்ராவில். அப்போ இந்த பணத்தெல்லாம் திருப்பி வாங்குறதுக்கு ஹாரிஸையும் ராஜசேகரையும் நீங்கள் மிரட்டுறது பண்ணும்போது ஆற்காடு சுரேஷ் நீ யாருக்கு கொடுக்க நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிழல் அரசாங்கம் என்ன அரசாங்கம்? அரசுக்கு போட்டியாக ஒரு நிழல் அரசாங்கமே நடத்தியிருக்காங்க, இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அருண் வந்த பிறகு தான் இப்போ டக்குன்னு 2-3 என்கவுண்டர் நடக்குது. ரவுடிகளுக்கு புரிய மொழியில் பதில் சொல்கிறாரு. இதெல்லாம் கம்மிங்கிறேன் நான், இதெல்லாம் கம்மி. இதை நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் ஒரு லீடர் இருக்கா. ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை எல்லாமே அந்த குரூப் தான். அவனுக்கு அரசியல் பின்னணி இருக்குது, சாதி பின்னணி இருக்குது, இன்னும் சொல்ல போனால் நீ வழக்கறிஞர் பின்னணி இருக்குது. இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இவர்களை கட்டுப்படுத்தினா தான் தமிழ்நாட்டில் ரவுடிசம் ஒழியும். கட்டுப்படுத்தணுன்றதுல மாட்டுக்கடுத்து இல்லை. ஏடிஜிபி அருண் வந்து சென்னை கமிஷனராக வந்தப்போ ரவுடிகளுக்கு புரிய மொழியில் வந்து பதில் சொல்லப்படும்னாரு. அங்கிட்டு வந்து எலண்டோ ஏடிஜிபியாக வந்து டேவிட்சன் தேவாசத்தை போட்டிருக்காங்க. ஸோ வந்தோடனே புதுக்கோட்டையில் ஒரு என்கவுண்டர் நடக்குது, இங்கே ஒரு என்கவுண்டர் நடக்குது. இது வந்து திட்டமிட்ட என்கவுண்டர் தான். சட்டம் ஒழுங்கு வந்து சரியாக இருக்குது, இல்லை சட்டம் ஒழுங்கு வந்து சரி செய்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக, இல்லை மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த என்கவுண்டர் செஞ்சுருக்காங்க, திட்டமிட்டப்பட்டது அப்படின்றாங்க. இல்லைங்க, அதாவது நீங்கள் சில அதிகாரிகளுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்கணும். ரவுடிகளுக்கு அதிகாரம் இருக்குது, எவனா ஹியூமன் ரைட்ஸ் வந்துடுவான், வழக்கு போட்டுருவாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இவர்கள் மீது எப்படி ஒவ்வொருத்தர் மேலே 7 கொலை வழக்கு, 8 கொலை வழக்கு, 10 கொலை வழக்கு, 15 கொலை முயற்சி எப்படி இருக்குது? சரி, அது ட்ரையலில் ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணுமா, என்கவுண்டர் பண்ணுமா? அது ட்ரையலை ப்ரூவ் பண்ணி கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுக்கணுமா, அதுக்கு என்கவுண்டர் பண்ணுமான்னு கேட்குறேன். இல்லை, நீதிமன்றத்தில் நிறுத்தி தான் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீங்கள் சில தவிர்க்க முடியாத நபர்களை நீங்கள் நீதிமன்றத்தில் தப்பிச்சுக்கிறான், வழக்கில் தப்பிச்சுக்கிறான், சாட்சியை கலைச்சிடுறான், சாட்சி மிரட்டப்படுறான். அப்போது நீங்கள்
கட்டுப்படுத்த முடியாத ரவுடிகளை என்ன பண்ணுவீங்க? சில விஷயங்களை நீங்கள் சில அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுத்தா ஆகணும், அதிகாரம் கொடுத்தா ஆகணும். நீங்கள் அப்போ சார் 7 கொலை முயற்சி இருக்குது, இப்போ 3 மர்டர் கேஸ் இருக்குது திருவேங்கடம் மேலே, 3 பேரை கொலை பண்ணியிருக்கான், 4 கேஸ் நிலுவையில் இருக்குது, கொலை முயற்சி, வழிப்பறி. அப்போ இவன் சமூகத்துக்கு என்ன 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 பிரயோஜனம் சொல்லுங்கள்? இல்லை அதுக்காக சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாது, சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாது, உண்மைதான். நீதிமன்றத்தில் நிறுத்தி தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும், அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் காவல்துறைக்கு ஒரு இப்போ ஏடிஜி அருண் வந்திருக்காருன்னா, அருண் இருக்கிற வரை எல்லாரோடையும் ஆந்திராவுக்கு போயிட்டான், கர்நாடகா போயிட்டான். இவர் என்ன எத்தனை வருஷம் 25 வருஷம் இருப்பாரா? 25 வருஷம் நீங்கள் சென்னை கமிஷனர் இருப்பாரா? வாய்ப்பு இல்லை. 10 வருஷம் இருப்பாரா? 5 வருஷம் இருப்பாரா? இருக்கிற காலம் தான். திமுக 2 வருஷம் பண்ணி ஜெயிக்குமா தோக்குமான்னு தெரியாது. அப்போது 2 வருஷம் தலைமுறைவாக இருப்பான், 2 வருஷம் கழித்து இப்போ வேலையை ஆரம்பிச்சிருவான். அடுத்து வர்ற கமிஷனர் ரத்தோர் மாதிரி கமிஷனர் வந்து என்ன பண்ணுவாங்க? வட இந்திய கமிஷனர்கள் பூராமல் நீங்கள் முழுக்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் முழுமையான கவனம் செலுத்துறதில்ல. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கு கொலை நடந்துறதுக்கு ஸ்பாட் விசிட்டே பண்ணலையே கமிஷனர் ரத்தோர். அப்போ வேறு என்ன வேலை அவருக்கு? இந்த மார்வாடி அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் கமிஷன் புரோக்கர்கள் நிறைய வந்துடுவான், ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் நிறைய வந்திருப்பான். எந்த மார்வாடி மீதும் யாரும் எஃப்ஐஆர் போட முடியாது. மார்வாடிகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்குது. இந்த மார்வாடிகள் இந்த ரவுடிகளை பயன்படுத்துகிறான். மார்வாடிகள் தான் சார் ரியல் எஸ்டேட்டில் இந்த ரவுடிகளை பயன்படுத்துகிறான். அப்போ இதை யார் கண்டிக்கிறது? நீங்கள் திமுக ஆட்சி, கருணாநிதி சிஎம், ஜெயலலிதா சிஎம் 2 பேர் இருக்கிற பொழுது வேளச்சேரியில் ஒரு பெண்ணை 5 வட இந்திய இளைஞர்கள், அவனுக்கு வந்து ஆதார் கார்டு இருக்காது, குடியிருப்பான், வீட்டிலேருந்து இறங்கிட்டான்னா அவன் எங்கே போகிறான்னு தெரியாது. நேராக சென்ட்ரல் போனான்னா போலீஸ் தேட ஆரம்பிக்கும் போது 1000 மைல் கிராஸ் பண்ணிடுவான். எங்கே தப்பி அவன் எங்கேயா கல்கட்டா போயிடுவான். போலீஸ் அலர்ட் ஆகி தேட ஆரம்பித்து இப்படி ஒருத்தர் இருந்தானே எங்கேருந்து தேடுறதுக்கு எங்கே போயிடுவான்? தப்பிச்சு 1000 மைல் போயிடுவான். அப்போ அவனை என்ன பண்ணுவீங்க? ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது 5 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள். கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிற பொழுது கோயம்புத்தூரில் ஒரு மார்வாடி பையன் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த டிரைவரை கற்பழித்து கொள்கிறான். அவனை என்ன பண்ணுவீங்க? நான் அதை நியாயப்படுத்தலை, சட்டத்தின் முன் நிறுத்தணும். விசாரணை கூட்டிகிட்டு போகிறான், தப்பிச்சு ஓடுறான், சரி விசாரணைக்கு கூட்டிட்டு போகிறாங்க, சுட்டு பிடிக்க வேண்டியதாக இருக்குது. விசாரணை கூட்டிட்டு போகிறாங்க. சில ஆட்களை நீங்கள் சில ரவுடிகள் வலிக்கு விழுந்துடுறான், கட்டு போட வேண்டியது இருக்குது. சில ரவுடிகள் வலிக்கு விழுந்துடுறான், கையில் கட்டு போட வேண்டியது. அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது சார். வேறு அதாவது நீங்கள் அரசை நம்பித்தான் ஆகணும். உங்களுக்கு பாதுகாப்பு யார்? நான் காவல்துறை தானே. காவல்துறை செய்கிற சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் இருந்துக்கணுன்றீங்க? இல்லை, தெரிஞ்சு தெரியாமலாம் சொல்லலை. சில விஷயங்களை காவல்துறையிட்ட பொறுப்பை கொடுத்தாகணும், காவல்துறையிட்ட பொறுப்பை கொடுத்தாகணும். ஏன்னா காவல்துறையை நம்ம சகோதரன் தானே. சரி, இல்லை அதிகாலையில் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்டோர் வந்து இடம் பெறணும், அந்த ஆயுதங்களை கைப்பற்றதா இருந்தா அவங்கள ஏன் கூட்டிட்டு போல? அப்படி கூட்டிட்டு போனப்ப கைவில வந்து போட்டு கூட்டிட்டு போனாங்களா? கூட்டிட்டு போகலையா? திடீர்னு காவல்துறை சொல்றது நம்புற மாதிரி இருக்கா? அவர் வந்து இயற்கை உபாதையை கழிக்க போனாரு, விலங்கை கழட்டி விட்டோம், தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னா அவர் கையில் எப்படி துப்பாக்கி வந்துச்சு? அதை ஏற்கனவே மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்றது உண்மையா? இப்படி பல கேள்விகள் கேட்குறாங்க. எதை மறைக்கிறதுக்கு இப்படி பண்றாங்க? இல்லை வந்து சும்மா பொதுமக்கள் அப்படி ஒரு திசை திருப்பதுக்கு, இல்லை சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு காமிச்சு ஒரு பாவலை காமிக்க அதை பண்ணியிருக்காங்களா? உண்மை குற்றவாளிகள் யார்? அதாவது இந்த குற்றவாளி மன்னிக்கப்பட முடியாத குற்றவாளி திருவேங்கடம். ஏன்னா கூலிக்கு கொலை செய்கிறவன். அந்த தென் என்ற தென்னரசை நீங்கள் கேஷுவலாக கொலை பண்ணியிருக்காரு. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட ஆமாம். அப்போது கொலை செய்வது என்பது ஏதோ சாதாரணமான ஒரு செயலாக செய்கிற மனநிலை உள்ள ஒருவனை நீங்கள் இந்த சட்டம், இந்த ஜனநாயகம், நீதிமன்றம், காவல்துறை, இந்த அமைப்புகள் தான் மக்களுக்கு பாதுகாப்பான அமைப்பு. இந்த அமைப்பு எது செய்தாலும் அது சரியா இருக்கும். நீங்க சில போலீஸ் அண்ணாமலை கேட்கிற கேள்விக்கு என்ன சொல்லுவீங்க? அவரா வந்து வாலண்டியரா சரண்டைறாங்க கொலை செஞ்சுட்டு, அப்படி இருக்கவர் எப்படிங்க தப்பிக்க முயல்வாரு அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க, அதாவது அவரும் காவல்துறை அதிகாரி, அவர் இது மாதிரி எத்தனை இதே மாதிரி எத்தனை குற்றவாளிகள் கொண்டு நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாரு சொல்லுங்க அவரை.
அவருக்கு ஒரு நீதி, வடிவேல் சொல்கிற மாதிரி அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, தனக்கு வந்தால் ரத்தமா? நீங்கள் சிமோகாவில் இருக்கிற பொழுது எத்தனை ரவுடிகளை திருத்தியிருக்காருன்னு சொல்லுங்கள். எத்தனை ரவுடிகளை கையை காலை உடைச்சிருக்காரு, எத்தனை ரவுடிகளை நீங்கள் நடக்க முடியாமல் பண்ணியிருக்காரு. நீங்கள் பெரிய ரவுடிகளை வந்து குதிகால் நரம்பை வெட்டி விட்டுருவாங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில். ஏன்? அவன் வேகமாக ஓட முடியாது. நீங்கள் 22,000 ரவுடிகளை லிஸ்ட் எடுத்திருக்காங்க, 6,000 ரவுடிகளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கமிஷன் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, என்ன ஒவ்வொரு வீட்லேயுமே ரவுடிகள் வீட்லேயே போய் செக் பண்ணுங்கிறாரு. நான் ஒரு காவல்துறை அதிகாரி என்கிட்ட பேசினார், இப்படி செஞ்சீங்கன்னா ரவுடி தொழிலை மாற்றிடுவான். போலீஸ் போய் தினம் தட்டி பார்த்தா எங்கே போயிட்டா, எங்கே ஆளை காணவன், நைட்டு ஹவுஸ் பிரேக்கிங் போயிட்டானா, ஓ எங்கே அவன் புருஷன். போலீஸு போய் இப்போ நீங்கள் அதாவது நீங்கள் அதான் இப்போ என்ன நடக்குதுன்னா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஏவல் துறையாக மாற்றுகிற ஒரு வேலை செஞ்ச பிறகு தான் காவல்துறை அதிகாரிகளை வந்து நீங்கள் கவனத்தோடு கடமையாற்றுறதில்லை. சரி, உண்மை குற்றவாளிகளை மறைக்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இப்போ இந்த என்கவுண்டர் நடந்தது உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக அல்ல எதையோ மறைப்பதற்காக அப்படின்றாங்க. இல்லை, அதாவது இது அதிமுக காலத்தில் இப்படி தான் நடக்கும், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களும் இப்படி தான் நடக்கும். இது தவிர்க்க முடியாது. இதில் சில விஷயங்கள் நம்ம எப்படி காம்ப்ரமைஸாக போனோம்னா, இந்த குற்றவாளி கொடூர குற்றவாளி, ஒரு குற்றவாளி எண்ணிக்கை குறைஞ்சது, இப்படி தான் எடுத்துக்கூடிய என்கவுண்டர் தப்பு இல்லை, என்கவுண்டர் தப்பு இல்லைன்ற இல்லை. நான் அதாவது என்கவுண்டருங்கிறது காவல்துறையை முடிவு செய்து செய்கிறது. காவல்துறையை நீங்கள் தப்பிச்சு ஓடி இருப்பான், தப்பி ஓட முயற்சி பண்ணியிருப்பான். நீங்கள் அதாவது ஒரு மோதிலால்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவங்க அப்பா நேர்மையாக இருக்கணும் என்பதற்காக மோதிலால்னு பேரை வச்சார். நேருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், நேரு மாதிரி இருக்கணும். அப்போது காவல்துறையை சில விஷயங்களை நம்ம நம்பித்தான் ஆகணும். ஏன்னா எந்த விஷயத்தில் இவர்கள் வந்து கொடூர குற்றவாளிகள். யார்? கூலிக்கு ஒரு உயிரை எடுக்கிறவன் அவனுக்கு என்ன போய் ஜனநாயகம் பார்க்கணும், அவனுக்கு என்ன ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கணும்? கொடூர குற்றவாளிகள் இவர்கள். அப்போது கொடூர குற்றவாளிகளை காவல்துறையுடைய நடவடிக்கைகள் சில விஷயங்கள் விமர்சனம் பண்ணக்கூடியதும் இருக்குது, சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேணும். இதுதான். ஏன்னா அவனால் மேலும் அவன் உயிரோடு இருக்கிற காலம் முழுக்க எத்தனை உயிர்கள் எடுக்கப்படும் என்பதற்கு கேரண்டியே இல்லை. காவல்துறை அடுத்த வேலைக்கு போயிடுவான். அடுத்த வேலைக்கு போனால் என்ன பண்ணுவான்? நீங்கள் செத்து போன ஆற்காடு சுரேஷ் 7 மர்டர் பண்ணியிருக்கார். 7 மர்டருக்கு ஒரு மர்டர் கூட கன்விஷன் ஆகலையே. 17 கொலை முயற்சி, 8 குண்டாஸ். அப்போது ஒருத்தன் எங்கேயாவது காட்டில் ஒளிஞ்சிருக்க வேண்டியவங்களாம் நாட்டில் இருந்திருக்கான். நீங்கள் ரவுடி இன்னொரு ரவுடிகளை குணமிட்டா காவல்துறையை அவனை வந்து என்ன பண்ணியிருக்கணும்? 8 ஆயுள் தண்டனை குடித்தா 80 வருஷம் வர்றது. இன்றைக்கி ஐரோப்பா நாடுகளில் கொடுப்பான்ல, சாகும் வரை ஆயுள் தண்டனை. அப்போ அந்த மாதிரி குற்றவாளிகள் 6,000 குற்றவாளி இருக்கான்னா இவர்கள் பூராமல் யார் பயன்படுத்துகிறான்? ரியல் எஸ்டேட்டு அதிகாரிகளும் அரசியல்வாதி தான் பயன்படுத்தலாம். அதனால் திருவேங்கடம் என்கவுண்டர் என்பது காவல்துறைக்கு நாம் ஒத்துழைப்பதை தவிர அரசியல்வாதி நாக்கு எப்படி வேண்டுமானாலும் வளையும். அதிமுக ஆட்சியாக இருந்த எடப்பாடியும் ஆம்ஸ்ட்ராங் இதை பற்றி சொல்லவே மாட்டான், திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இப்படித்தான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தால் கருத்து வராது. எடப்பாடி வந்து சிபிஐ விசாரணை வேணும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படின்றார். சரி, ஸ்டெர்லைட்டுக்கு என்ன விசாரணை வேணும்? ஒரு முதலமைச்சர் இருந்த காலத்தில் குறிபாத்து சொல்கிறான், சுட்டானா? ஸ்னோலினான்னு ஒரு கல்லூரி மாணவியை ஒரு காவல்துறை அதிகாரி வாயில் துப்பாக்கி வச்சு மூளை வெளியெடுத்தார். அப்போ எடப்பாடி எங்கே போயிருந்தார்? டிவியை பார்த்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டார். எதை பார்த்து? டிவியை பார்த்தா. அப்போது இதை கேட்பதற்கு எடப்பாடிக்கு 1% கூட தகுதி இல்லை. எடப்பாடிக்கு 0.5% கூட. அதாவது 15 நாள் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தை டெல்லி லண்டனில் இருக்கிற அனில் அகர்வாலுக்கு விற்றுட்டாங்க. இது நாடா இது? அனில் அகர்வால் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய பட்டியலை நீங்கள் கொடுக்குறார். காவல்துறை உயர் அதிகாரிகள், அங்கிருந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் பேரெலாம் மறந்து போச்சு. இவர்கள் கலெக்டர் பார்த்தாரு, நீங்களாம் சொல்ல போகிறீங்கன்னு தெரிஞ்சு அவர் எப்போது வென்றானுக்கு போய் மக்கள் குறைதற்கு போயிட்டார். கலெக்டர் நேராக போயிட்டார்.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் அனில் அகர்வால்ட்டு கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு ஆலை எதிர்ப்பு போராளிகளை குறிபாத்து சுட்டான். அப்போ எடப்பாடி எங்கே போயிட்டார்? இன்றைக்கி சிபிஐ கேட்குற, அன்றைக்கி சிபிஐ கேட்கலையே. அந்த அம்மா நல்ல பேர், என்ன கமிஷன் அந்த அம்மா ஒரு நல்ல பேர், அருணா ஜெகதீஷன் கமிஷனில் பல விஷயத்தை புட்டு வச்சாங்க. ஆம்புலன்ஸ் வண்டிகளே இல்லை பாடி எடுத்துகிட்டு போகிறது. ஆம்புலன்ஸு அரசு ஆம்புலன்ஸ் ஏங்க இப்படி ஒரு கொடுமை நடக்குமாங்க? ஆம்புலன்ஸ் வண்டி இல்லாமல் தமுமுக அந்த முஸ்லீம் அறக்கட்டளை ஆட்கள் தான் பாடி எடுத்துகிட்டு போனான். அப்போது இவ்வளவு விஷயம் திட்டமிட்டு அனில் அகர்வால் லண்டன்லேருந்து அவன் காசுக்காக குலைக்கிற அந்த அதிகாரிகளை என்ன சொல்லுவீங்க? யாரை என்கவுண்டர் பண்ணணும்? இந்த அதிகாரிகளை தான் பண்ணணும். அப்போது ஆளுங்கட்சினா ஒரு பாலிசி, எதிர்கட்சினா ஒரு பாலிசி, ரெண்டு இதில் திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கான். ஆனால் அதில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் மக்களுக்காக போராடிய போராளிகளே சுட்டுக் கொல்லப்பட்டான். இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இல்லை. மேலே எத்தனை மர்டர் கேஸ் இருக்குது? இப்போ நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த 11 பேரும் பல கொலைகளை செஞ்சுருக்கான். பல கொலைகள் நிரூபிக்க முடியாமல் அரசியல்வாதி அழுத்தம், அரசியல்வாதி தான் பண்ணியிருப்பான், இல்லை அதிகாரிகளுக்கு பண்ணியிருப்பான், ரியல் எஸ்டேட் அதிகாரிகளுக்கு பண்ணியிருப்பான். இதையெல்லாம் ஊடுருவி பார்க்கக்கூடிய அதிகாரம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த அதிகாரத்துக்கு இல்லை என்பதை என்னுடைய கணிப்பு. சரி, காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகனே சொல்கிறாரு, திருமாவளவனும் சொல்கிறாரு, இதில் வந்து பாஜக வந்து சிபிஐ விசாரணை கேட்குறதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, அரசியல் ரீதியாக இது வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஏற்கனவே நம்ம இந்த ஆருத்ரா விவகாரம் பாஜக எல்லாம் தொடர்படுத்தி பார்க்குறப்ப இதில் என்ன நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதில் இல்லைங்க, அது ஆருத்ராவில் 5000 கோடி ரூபா 1 லட்சம் பேர்கிட்ட அவர்களுடைய நிதி ஏமாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சு 25 ஆண்டு காலமாக நீங்கள் தேக்குமர திட்டம் இப்படின்னு போட்டு 25 வருஷத்தில் ஜாஸ்தி இருக்குது, 35 வருஷத்துக்கு மேலே இருக்குது. கலைமகள் சபா இதெல்லாம் நான் சொல்கிறது 80களில் சொல்கிறேன். இப்படி பல நிறுவனங்கள் இந்த தமிழர்களுடைய காசை கொள்ளை அடிச்சிருக்கேன். பல ஆயிரம் கோடி அடிச்சிருக்கு. நகை விற்று கொடுத்தவன், சொத்தை விற்று கொடுத்தவன், நிலத்தை விற்று கொடுத்தவன், பொண்டாட்டி தாலி விற்று கொடுத்தவன், பொண்டாட்டி இதுக்கு வந்திருப்பான், குழந்தை பக்கருக்கு தாய் வீட்டுக்கு வந்திருப்பான். 1 லட்ச ரூபா கட்டினா 10,000 ரூபா வட்டி கொடுக்குறான். நகையை விற்று கொண்டு 1 லட்சம் கொடுத்துருப்பா. 5 மாதம் வீட்டில் இருக்க 50,000 ரூபா பணம் கிடைக்கும். திருப்பி நகை வீட்டு புருஷன் வீட்டுக்கு போகும்போது 50,000 ரூபாத்துக்கு நகையை கொண்டு போகலாம், பணத்தை கொண்டு போகலாம், பொருள்களை கொண்டு போகலாம், சீதனமாக கொண்டு போகலான்னு. நகையும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. இப்படி எத்தனை கொடுமை நடந்திருக்கு. இந்த கொடுமையெல்லாம் யாருக்கு தட்டி கேட்பது? எந்த அரசியல் கட்சி இதில் இல்லை. எல்லா கட்சியும் காசு வாங்குறான். எந்த அதிகாரியும் வேலை செய்கிறதில்ல. இஓடபிள்யூக்கு பல கோடி லஞ்சம் கொடுத்தா அந்த பதவிக்கு போகிறான். ஏன்? அங்கே பூரா வரும், வசூல் பண்ணிக்கலாம். இப்படி வசூல் பண்ண காசில் பல கோடியை பல போலீஸ் அதிகாரிகள் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? இதை மீடியாக்கள் இப்போ எதையும் மூச்சே விடுறதில்லை. மீடியாக்கள் முதலாளிகள் பூரா கள்ளச்சந்தை பணத்தை இதில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். டிவி ஆகட்டும், பத்திரிகை ஆகட்டும். அப்போ எந்த உண்மைகளும் மக்களை நோக்கி வெளியே வர்றது தமிழ்நாட்டில் தான். கேரளாவில் இப்படி பண்ண முடியாது, கர்நாடகாவில் பண்ண முடியாது, ஆந்திராவில் பண்ண முடியாது, பஞ்சாபில் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் தான் இந்த கூத்து பூரா திராவிட இயக்க கூத்து தான். சரி, இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் என்ன தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆம்ஸ்ட்ராங் கொலைகளுக்கு இந்த கும்பலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குது. சரி, அது புரியுது. அப்போ ஆருத்ரா இதில் எந்த வகையில் சம்மந்தப்படுதுன்னு நான் கேட்குறேன். இல்லை, ஆருத்ராவும் ஒன்று முழுசாக ஆருத்ரான்னு சொல்ல முடியாது. ஆருத்ராவும் ஒன்று. ஆருத்ராவுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா பல ஆயிரம் கோடி ரூபா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பல எதிரிகளை சம்பாதிச்சிருக்காரு. அப்போது இது இந்த கார்ப்பரேட் எதிரி யார்? திருமாவளவன் சொல்கிறார், உண்மை குற்றவாளிகள் அல்ல. இங்கே கொலை பண்ணுறான், உடனே போய் அண்ணா நகரில் செட்டில் ஆகிறான். அப்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு உண்மை குற்றவாளி இல்லைன்னு. அப்போ அந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கணும். நல்ல அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கொடுத்தால் கண்டிப்பாக அதுக்குள்ளே அரசியல் இல்லைன்னா அதிகாரி கண்டிப்பாக அது குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும். இதுக்குள்ளே அரசியல் போனால் இது ஒரு ராமஜெயம் வழக்கு போல தான். நன்றி சார், உங்களோட நேரத்தை உங்களோட பதிவு. நன்றி, வணக்கம்.